சாட்டர்டே ஈவினிங் இன்னைக்கு நைட் டின்னருக்கு பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே மாவுலாம் பிசைஞ்சிட்டேன். சப்பாத்தி கல்லில் தேய்க்கிறத விட கவுண்டர் டாப்பில் பரோட்டா தேய்ச்சோம் அப்படின்னா தான் நல்லா வரும். நானும் பரோட்டா மாஸ்டர் மாதிரி எல்லாமே வீஃபெல்லாம் ட்ரை பண்ணேன், பட் வரல. ஸோ ஃபைனலி கவுண்டர் டாப் மேலே நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு நல்லா ஜிலேபி போல் சுற்றி வச்சிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எம்டி சால்னா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிரியாணி செலவெல்லாம் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் 2, வெங்காயம், உப்பு போட்டு வணக்கிக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வணங்குற கேப்ல நம்ம சாந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமா தேங்காய், 4-5 முந்திரி, கூடவே கொஞ்சம் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு உப்பு காரம் சரி பார்த்து குக்கர்ல 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிரும். இது பரோட்டாக்கு தான் அப்படின்னு இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இன்னைக்கு அம்மா கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறமா 2 பேர் சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிட்டோம்.